லூக்கா 15:8-9 இந்த வசனத்தில் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருக்கா. அதில் ஒரு காசு காணாமல் போகுது. அவள் வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிறா. கண்டுபிடிச்ச அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சேன், என்னோட கூட நீங்களும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இதற்கான உண்மையான அர்த்தம் வேதத்திலேயே சொல்லி இருந்தாலும் இது இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு முறைமையாக தான் இருக்குது. இந்த முறைமை யாக்கோபுடைய காலத்திலிருந்து ஆரம்பமாகுது. இஸ்ரவேலில் ஒருத்தன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா 50 வெள்ளிக்காசை அவளுக்கு தரணும். அந்த 50 வெள்ளிக்காசு வாங்கின அந்த பெண் அவன் திரும்ப வந்து அவளை திருமணம் செய்கிற வரைக்கும் காலை இரவு இந்த 2 வேளையுமே எண்ணி பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். அதில் ஒரு காசையும் அந்த பெண் தொலைக்கவே கூடாது. இதுதான் ஊமையாக லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. மணவாளன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை அந்த காசு தொலைஞ்சாலும் அவன் வரத்துக்குள்ள அந்த பெண் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதனால தான் அந்த பெண் தேடி கண்டுபிடிச்ச பிறகு சந்தோஷப்படுறதா வேதத்தில் இருக்கு. ஏன்னா அந்த வெள்ளி காசு அவ்வளவு முக்கியம்.